வணக்கம். நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. ஓசை தொண்டு நிறுவனம், ஓசை ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் வரோம். இன்னைக்கு இந்த குளோபல் என்விரான்மெண்ட் டே, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். அதுக்காக நாங்கள் எங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவார்டுக்காக தேர்வு செஞ்சுருந்தாங்க. அது கிடைச்சதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. இருந்தாலும் நாங்கள் ஒரு மனமாற தொழில் தர்மத்தோட அங்கே பூமிக்கு நிறைய சேவை செய்யணும்னு நாங்கள் நிறைய பண்ணின்னு வரோம். நீர்நிலைகள் பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் பாதுகாத்தல், அதை கையில் எடுத்து நாங்கள் பண்ணின்னு வரோம். இப்போ இந்த ஒரு 200 லட்சம் மரக்கன்றுகளை இந்த 4-5 வருஷத்துல எய்ம் பண்ணியிருக்கிறோம். அந்த மொத்த மரக்கன்றுகளையும் நட்டுட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தை பசுமை மிகுந்த மாவட்டமாக உருவாக்குன சபதம் எடுத்துன்னு இருக்கிறோம், சங்கல்பம் எடுத்துன்னு. அப்புறம் எங்கள் ஊர்லேயே அந்த அகரகரன்னு ஒரு மலை, அதில் பெருமாள் கோயில் இருக்குது. அதையுமே அந்த ஊருக்காரங்க இளைஞருங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இன்னொரு 4 வருஷத்துல அது திருப்பதி மலை மாதிரி பண்ணிடணும் அந்த மரம் வளர்ப்பில். அதுக்கப்புறம் நீர்நிலைகள், போன முறை தர்பராஜ் கலெக்டர் இருக்கும்போது 3 ஏரிகள் கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் கனால் முதல் கொண்டு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்குறோம். அதுக்கும் இந்த கம்ப்ளீட்ஸி போட்டு அதுக்காக தான் இந்த அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் இப்போ ஒரு 28 ஏரிகள் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நாங்கள் இந்த மழை காலத்துக்கு முன்னே அதை செஞ்சிருவோம், நிறைய வண்டிங்கள்லாம் வச்சுட்டு. இதில் என்னன்னா, எங்களுக்கு சென்னையிலேருந்து எக்ஸோனோரா இன்டர்நேஷ்னல் அந்த தொண்டு நிறுவனமும் எங்களோட இணைஞ்சு செயல்படுறாங்க. அவங்க மூலிமா நாங்கள் நிறைய பிளான்ஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ் நிறைய வச்சுருக்கிறோம். எப்படி போயிட்டோம், இந்த இயற்கை பஞ்சபூதங்களுக்காகவும் பூமிக்காக தான் நாங்கள் உழைச்சின்னு இருக்கிறோம். மேற்கொண்டு மரம் நடுறது, பட்டா லேண்டுக்கார், பிரைவேட் லேண்டு, விவசாயிங்க யாராவது உதவி கோரி வந்தாலுமே அவங்களுக்கும் நாங்கள் நட்டுத்தரோம். எங்களோட கான்செப்ட் என்னன்னா, பூமாதேவி மேலே மரம் வளரணும். இதில் கவர்மெண்ட் லேண்டு, அந்த ஹைவே லேண்டு, அந்த ஸ்டேடியம், ஹைஸ்கூலு, அதெல்லாம் கணக்கு, ஆஸ்பத்திரி எங்கனாலையும் நடலாம், பிரைவேட்லேயும் நட்டு கொடுக்கலாம் விவசாயிங்களுக்கு. இதில் என்னன்னா, அந்த பூமாதேவி மேலே மரம் வளரணும், அதுதான் எங்களோட கான்செப்டு. இதை நோக்கி நாங்கள் பயணம் பண்ணின்னு இருக்கிறோம். இது நல்ல ஒரு பெருவெற்றி அடையும்னு எங்களுக்கு உள் மனசில் தோணுது. ரெண்டாவது, இப்போ நாடு உலகம் எங்கேயுமே எல்லாருமே இளைஞர்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து எல்லாம் விழிப்புணர்வுக்கு வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் நல்ல ஒரு மழை கிடைக்கும் நமக்கு. அந்த காலத்துலலாம் அரசருங்க சொல்லுவாங்க, மந்திரி மாதம் மும்மாரி மழை பெஞ்சுதான்னு கேட்பாங்க. அது பாரு, மறுபடியும் அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் நம்ம நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு அமையும்னு கேட்டுக்கிறேன். மேற்கொண்டு நீர்நிலைகள், அந்த இவங்க அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தில் நாங்கள் புரவலராக இருக்கிறோம். ஒவ்வொரு நதியும், குப்பை கூலம் சாக்கடை இருக்கிற நதியெல்லாம் போயிட்டு அதை ஒரு தெய்வமாக வழிபடுறோம். பொதுமக்களை ஒன்றா சேர்த்திக்கின்னு, இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்திக்கின்னு அதை ஒரு தெய்வமாக வழிபட்டுட்டு. ஆனால் உண்மையிலே அது பஞ்சபூதம் தெய்வம் தான். எல்லாரும் ஜனங்க மறந்துட்டு அதில் குப்பை கொட்டுறது, கலீஜி பண்ணுறது, இவ்வளோ வேலை பண்ணின்னுக்கிறாங்க. அதை நாங்கள் போயிட்டு ஆரத்தி காமிச்சு சுத்தம் பண்ணி எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்தோம்னா அது உடனே நல்ல ஒரு மழை எஃபெக்ட், நல்ல மழை பெஞ்சு ஆற்று ஃபுல்லாக வெள்ளமாக வரும். அதனால் நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு தமிழ்நாடு, இந்தியா எல்லா ஸ்டேட்லேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் உள்ள ஆறுங்களெல்லாம் போயிட்டு நாங்கள் சுத்தம் பண்ணின்னு வரோம். இதுதான் எங்களுக்கு அந்த அவார்டு கிடச்சிருக்கு. மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள் கோடி. விஜய் சின்னசாமி ஐயா ஓசை தொண்டு நிறுவனத்தில் ஃபவுண்டராக இருந்து இந்த பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. திருப்பத்தூரில் ஓசை தொண்டு நிறுவனம் மூலியமாக கலெக்டர் ஆஃபீஸு,
ஃபாரஸ்ட் ஆஃபீஸு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருந்து இப்போ நடத்தி கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேற்கொண்டு நமக்கு தூய நெஞ்ச கல்லூரியில், திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரினா பெரிய வரலாறு சிறப்புமிக்க ஒரு பெரிய கல்லூரி. அதில் ஸ்டூடெண்ட்டுங்க எம்எஸ்டபிள்யூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க நமக்கு 300 பேரை கொடுத்துருக்குறாங்க. கல்லூரி நிர்வாகம், ஃபாதர் ஆண்ட்ரூஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த 300 பேரையும் ஒருங்கிணைச்சு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நிறைய நலத்திட்ட பணிகள் மேற்கொண்டுன்னு வரோம். அதனால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நமக்கு சமுதாயத்துக்கு ஒரு நிறைய பெரிய சேவை கிடைக்குது. அதனால அந்த தூய நெஞ்ச கல்லூரி இணைச்சிக்கின்னு நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இணைச்சிக்கிட்டு பயணம் பண்ணுறோம். இந்த தொண்டு நிறுவனத்தில் சேர்த்து பயணம் பண்ணுறேன் சார். அந்த தூய நெஞ்ச கல்லூரிக்கும் நன்றிகள் கோடி.